அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனன் தூத்துக்குடியிலேருந்து இடிந்துக்கரைக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புது போட்டு வச்சுருந்தோம்ல, இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்போம், உள்ளே போய் பாருங்கள். ஏன்னா நான் புது போட்டு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஆர்டர் கொடுத்ததில் பாதி வேலை முடிஞ்சிட்டு, இப்போ வந்து பாதி வேலை இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. உள்ளூரில் என்னென்ன டிசைனு அப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். அது போக எங்கள் போட்டில் வந்து ஆமாம், வின்லின் ஓனர் என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன கொஞ்சம் மட்டும் அவசரப்படாதீங்க, நீங்கள் போட்டு கெட்ட கொடுத்துட்டீங்க, நான் அவசரப்பட்டு நீங்கள் கெட்டினீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பைப்பர் எல்லாமே ஒழுங்காக காயாது, நம்மளுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும்னா காயறதுக்கு, ரொம்ப லேட்டானதான் காஞ்சாதான் அந்த பொருள் வந்து தரம் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு வந்து போட்டு வந்து நல்லா நிலச்சி கடலில் போகும்ண்ணே, அதனால் கொஞ்சம் பொறுமையாக வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்களா. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம போட்டு வந்து வர கொஞ்சம் லேட்டாச்சு. இது வந்து நம்ம போட்டில் இருக்கிற மேல் பகுதி. நீங்கள் வந்து போட்டு வந்து இப்படி இருக்குல்ல, இது வந்து கீழ் பக்கம் வர்றது, இது வந்து மேல் பகுதி, நம்ம போட்டோட மேல் பகுதி. சும்மா வெறுமனை இருக்குது பாருங்கள், அப்படி தூக்கினா கூட எப்படி ஆடுது பார்த்தீங்களா. இங்கே வந்து ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க காமிக்க ஒன்றுன்னா. பெயிண்ட்லாம் சூப்பராக அடித்து வச்சுருக்கோமா. போட்டு வந்து மேல் பகுதி வந்து எடுத்து தனியாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே பெயிண்ட்டு, ஸ்டிக்கர் எதுவுமே கிடையாது. பெயிண்ட்லேயே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் இது மயில் மீன் வந்து பாஞ்சு போகிற மாதிரியும் அதில் வந்து ஒரு போட்டு இருக்கிற மாதிரியும் வரைஞ்சி வச்சுருக்கோம். இங்கே வந்து பிளாக் முத்து போட்டாச்சா. அங்கே வந்து என் தம்பி ஒய்ஃப் பேர் தீபா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்ஸ்பாரோ. உள்ளே வந்து இவர் இருக்கார் தலைவன். கப்பல் வந்து அவர் இதயத்தில் தெரிகிற மாதிரி. இந்த மஞ்சள் கலரில் தெரியுது வந்து பேக்கனவாயோட வேரல். அணியத்தில் வந்து நங்கூர சிம்பிள். அதே மாதிரி மயில் மீன் கிடக்கு, கொப்பரகோலா கிடக்கு. அவங்களோட கம்பெனி வின்லின் கம்பெனி. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போட்டை வந்து அப்படியே தூக்கி இந்த இடத்துல இதை கவுத்தி அங்கிட்டு போடுவாங்க. நம்மக்கிட்ட எங்கே இருக்குன்னு காமிக்க. இந்த இருக்கு நினைக்காம இல்லையே, நம்ம இது எங்கே காணோம். அந்த இருக்குது, எங்கே இது அந்த இருக்குது பாருங்க. ஆமாம், அதுதான் எங்கள் போட்டு. அப்படி தான் நினைக்கேன். இல்லை அதான் நம்மளுக்குள்ளது. இது பச்சை கலரா? கீழே உள்ளது எங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு மே 1 எல்லோரும் கொஞ்சம் இதாக இருக்காங்க, வேலை இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. சந்தோஷம் எங்கே கீழே உள்ளது எங்கே இருக்குது? கீழ் பீஸு கொப்பரக்கொலை வரைய சொன்னியோல, அணியத்தில் கொப்பரக்கொலை வரைய சொன்னேன். அப்படின்னா அந்த பீஸாக இருக்கும். ஏலா கொப்பரக்கொலை அப்படின்னா இந்த இதால் எல்லா இடத்துலையும் கொப்பரக்கொலாவாக தான் இருக்குது. அந்த தானே ஏலா, எல்லா இடத்துலையும் ஒரே கொப்பரக்கொலா தான். 2 பீஸ் இருக்குங்க. இந்த ஒரு பீஸு கொப்பரக்கொலாண்டா இந்த மயில் மீன் சொல்லுவோம்ல, அதை தான் நாங்கள் கொப்பரக்கொலான்னு சொல்லுவோம். இது ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது. ஏன்னா எங்கள் இதில் இந்த பச்சை கலர் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட ரூல்ஸு. நம்ம மீனவர்கள் எல்லாருமே, தமிழ்நாடு மீனவர்கள் எல்லாம் பச்சை கலர் இதாக அடிக்கணும். கேரளா போட்டு வந்து ஊதா கலர் போட்டு எல்லாமே அடிக்கணும். எங்கள் பெயிண்டரை காமிக்க பாருங்கள். பெயிண்டர் வந்து சூப்பராக ட்ராயிங் வரையும். இதெல்லாம் அவன் கைப்பட்டால் வரைகிறதுங்க, வரைஞ்சிட்ருக்கான். இங்கே எவ்வளோ போட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா. இது எல்லாமே வரைஞ்சி முடிச்சா. இது மேலே தான் அச்சு வைப்பாங்கண்ணா. இதுக்கு மேலே தான் இந்த மாதிரி மேட்டு போட்டு எடுக்கிறது. நீ இப்படி வரைஞ்சாலே போதுமா? இது மேலே பெயிண்ட் அடிப்பியா இல்லை இப்படி? இது மேலே கலரு கலரா. இதில் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பெயிண்ட் அடித்து கலரு கருப்பு கலரில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது மேலே இன்னும் பெயிண்ட் அடிக்கணும். இது பாவோட்டில் உள்ளதா, லைட் ஹவுஸ் அடிச்சு. இது சூப்பராக இருக்கல லைட் ஹவுஸா. ஜாக்ஸ்பரோடாகாது, அது கரெக்டு தான். இங்கே மீன் அட்டியை பார்த்தீங்களா, சுறா இருக்குது, ஐலஸாக இருக்குது. கேர மீன் தானா? ஓ, இது மீனோட சேர்ந்தது அந்த பக்கம். அப்படியா? இது எல்லாமே இதில் என்ன ஒரு ட்ரிக்கு தெரியுமா? எவ்வளோ பெரிய பெயிண்டராக இருந்தாலும் இவங்க அளவுக்கு வர முடியாது. ஏன்னா இது எல்லாமே தலைகீழாக இவங்க வரையணும். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதே தெரியும் உங்களுக்கு. இதை பாருங்களேன், எல்லாமே தலைகீழாக தான் இருக்கும். இனிமேல் அச்சு எடுக்கும்போது தான் நேரம் வரும். ஐயோ அப்பா, வாங்கிட்டு இந்த இது காமிப்போம். இந்த இருக்குல்ல மயில், எத்தனை படம், இந்த படம் சூப்பராக இருக்குது.
அதே தான் இது நம்ம வச்சுக்க மாதிரி. இது வந்து அச்சு தானே, இது மேலே இது பார்க்க பெருசாக இருக்கும், அது பார்க்க நம்மளுக்கு சின்னதாக இருக்குல்ல, அது தூக்கி மேலே வைக்கும்போது கரெக்டாக வரும். எல்லாம் ஊற்றி வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே மாறி வரும் அச்சு எடுக்கும்போது. நீங்கள் சின்ன வயசில் அந்த பூமர்லாம் ஒட்டுவோம் தெரியுமா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எச்சியை வச்சு தொடச்சி எடுப்போம், வெளியே பார்க்கும்போது தலைகளாக இருக்கும், ஒட்டி எடுத்தால் கரெக்டாக இருக்குங்களா, அந்த ஃபார்மெட்டில் இவங்க வரைவாங்க. ஆனால் இதுக்குன்னு தனி டேலண்ட் சந்தோஷுக்கு தான். நீங்கள் எந்த படம் கொடுத்தாலும் சந்தோஷம் வரைஞ்சிரும், அவ்வளோ சூப்பராக வரைவான். நாங்கள் வந்து வெக்கத்தை வரலானுக்கு வெக்க வர்றான் ஜாக்ஸ் பரவான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த கப்பல் இதை சொன்னோம்ல, அதையும் வந்து வரைஞ்சான் கையிண்டு வரைகிறது. இன்னொரு 40 அடி இல்லைண்ணே. அண்ணியும் கட்டலாம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. நான் போட்டு 3/4 வாசி வேலை நடந்து முடிஞ்சிச்சு, இன்னொரு 1/4 வாசி வேலை தான். இனிமேல் என்ன பண்ணுவாங்கடா, இந்த இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்கல்ல, இப்போ வந்து 2 அச்சு எடுத்திருக்காங்க, கீழே உள்ளதை எடுத்தாச்சு, மேலே உள்ளதை எடுத்தாச்சு, பெயிண்ட் அடித்தாச்சு. அது போக இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து கம்பி இருக்குல்ல, ரீப்பர் கம்பி கூட சொல்லுவாங்க, ரீப்பர் கம்பி வைக்கணும், உள்ளே ஃபோம் அடிக்கணும், அதுக்கப்புறம் ஃபோமுக்கு அப்புறம் போயா வைக்கணும். இதெல்லாம் வைக்கிற வேலை இன்னும் இருக்குது நமக்கு. ஆட்டிட்டே தான் இருக்குது, அதனால நம்மளை ராத்திரி கவனிப்பு போனோமான்னு இருக்க வேண்டியதான். அடுத்து யார்ட்டையும் பேசிட்டு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, ட்ராயிங் செமையாக இருந்துச்சுருக்கோம். போட்டு அங்கே இருக்குல்ல, இப்போ தலையெல்லாம் மாற்றி போட்டிருக்காங்க. உள் பகுதி வந்து இப்படி தான் இருக்கும் நம்மளோடைய. நம்ம போட்டுக்கு இன்னும் என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். மேலே வந்து பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, கீழ் பகுதியும் எடுத்து காய போட்டுட்டாங்க. உள்ளே வந்து இப்படி இருக்கும், நான் கவுத்தி காமிக்கும் போது இப்படி ரேக்காக இருக்கும் சரிங்களா. இது வந்து நாங்கள் வந்து காணுன்னு சொல்லுவோம். இந்த காணுக்குள்ளே வந்து ஃபோமு ஏற்றுவாங்க. இந்த பருக்கில் போயா, இது வந்து ஃபோமு. இந்த ஃபோமை ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பி இருக்குல்ல, ரீப்பர் கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பி இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கம்பி 2 பக்கமுமே இருக்கும், ஒரே கம்பியாக இருக்கும் அவ்வளோ நீளத்துக்கு. பாருங்கள், இங்கேருந்து அவ்வளோ நீளத்துக்கு இருக்கா. இந்த கம்பி சுற்றி வர வச்சுருவாங்க. வச்சு முடிச்சுட்டு இதுக்குள்ளே இந்த கேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பு இதுக்குள்ளே ஃபுல்லாக தெர்மாக்கோல். நாங்கள் சொல்கிறது போயான்னு சொல்லுவோம், எல்லாமே எங்களுக்கு மிதப்பு எல்லாமே போயான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த தெர்மாக்கோலை வந்து இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவாங்க. ஏன்டா நாங்கள் எவ்வளோ லோடு ஏற்றினாலும் எங்கள் போட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாது, லெவலன்னு நல்லா மிதந்துட்டுருக்கணும், ஸ்பீடும் நல்லா போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே பைசா கொடுத்து என்ன பண்ணியிருக்கோம்டா, இந்த தெர்மோகோல் ஃபுல்லாக வைக்க சொல்லியாச்சு. அதுக்காக தெர்மோகோல் வைக்கணும். வச்சு முடித்த உடனே இப்படி இருக்கிற டெக்கில் அந்த மேல் பகுதி இருந்துச்சுல, இப்போ படம் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த மேல் பகுதிக்கு இப்படி வச்சுருவாங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து கேரளாவுக்கு போகிற போட்டு ப்ளூ கலரில் இருக்குது, நான் காமிக்கிறேன். இப்படி வச்சு இதை இந்த இடத்த வந்து நல்லா இதை போட்டு நல்லா பூசிடுவாங்க. ஐயோ, இப்படி நல்லா இறுக்கி வச்சு அது மேலே ஃபுல்லாக மணல் மூட்டை இல்லை, இது வந்து இது பேர் டக்குன்னு பவுட்ரு மூட்டைலாம் இருக்குல்ல, இப்போ மணல் மூட்டை பவுட்ரு மூட்டை எல்லாத்தையுமே தூக்கி உள்ளே வச்சு வெயிட்டுக்கு இந்த இடமும் நல்லா சக்குன்னு ஒட்டி பிடிக்கணும். ஏன்டா இதில் இந்த இடத்துலேருந்து ஒரு இடம் நம்ம மிதிக்கும் போது வந்து பொசுக்குன்னு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடமும் ஓப்பன் ஆகி மேலே கூடி கிளம்பிடும். அதனால நல்லா எல்லா இடத்துலையும் டைட்டாக இறுக்கி வச்சிடுறாங்க பார்த்துக்கோங்க. தனித்தனியாக கழட்டி இங்கே கார்லாம் வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல ஸ்பேர் பார்ட்ஸ் வரும், இன்ஜின்லாம் மாட்டுவாங்களா, அதே மாதிரி தான் இதுவும் நல்லா இறுக்கி வைக்கிறதுக்காண்டி தான் இத்தனை மூட்டையை தூக்கி வச்சு விட்டுருக்காங்க. சூப்பராக்கா. இது வந்து இதுவும் 39 அடி தான், நல்லா விரிவு அகலமாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு பார்க்க இப்படி இருக்கும். இது வலையில் ஏற்றிட்டு நம்ம போட்டு இன்ஜினை போட்டு ஓடும்போது வந்து வேறு மாதிரி இருக்குங்க போட்டு. இந்த போட்டில் பிரிண்டை பாருங்களா, சூப்பராக இருக்கும். சிங்கப்பூர் லோகோ போட்டு, இந்த சிங்க வாயிலிருந்து வரும் தெரியுமா, அதே மாதிரி சிங்கப்பூர் லோகோ இருக்குது. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்ஃபுல்லு, யாருமே யோசிக்காத அளவுக்கு ரெட்ஃபுல் சிம்பிளையும் போட்டாங்க, அவங்களுக்கு விளம்பரம் ரெட்ஃபுல்லுக்கு. அதுக்கப்புறம் ஃபார்முலா F1 ரேஸ் கார் இருக்குது. அப்பா எவ்வளோ அழகாக வரைஞ்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா.
அது போக அணியத்தில் ஏதோ ஒரு படம் ஒன்று வரைஞ்சிருக்கான பார்ப்போங்க. ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு ஊருக்கு போகிறது, எந்தெந்த ஊருக்கு போகிறதுதான் தெரியல. இங்கே அணியத்தில் ட்ராயிங் மயில் என்ன சூப்பராக இருக்குல்ல, மயில் தண்ணிக்குள்ளே சீறிட்டு போகும்போது சூப்பராக இருக்குங்க. இது ஒரு 240 போட்டுட்டு அணியத்தை தூக்க வச்சுட்டு அட்டி கீழே போச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல இதுக்கு நேரம் இப்படி தண்ணி தெரிக்கும், செம்மையாக இருக்கும். சூப்பராக வச்சுட்ருக்கானே பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. கீழே ஒயிட்டு தான் கொடுத்துருக்காங்க, அந்த இடம் தான் கரெக்டாக இருக்குது. ஒரே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க, பெயிண்டிங்லேயே முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஸ்டிக்கரே ஒட்ட வேண்டாம், நமக்கு ஸ்டிக்கர்லாம் ஒட்டணும். இப்போ பார்க்கும்போது வந்து நார்மலாக தெரியும் ஒரு படகோட மதிப்பு இவ்வளோ தானே அப்படின்ட்டு. இதோட மதிப்பு விலை எல்லாமே நான் போட்டு இறங்கும்ல, தண்ணிக்குள்ளே இறங்கும்போது நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது நான் காமிக்கேன் பாருங்கள். நம்ம முதல் நாள் இந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்க வரும்போது வந்து எவ்வளோ போட்டு கிடஞ்சி பார்த்தீங்களா, 10 போட்டு கிடந்துச்சு. எல்லா போட்டும் அடிச்சு ஏற்றி செஞ்சு ரெடி பண்ணி அனுப்பியே விட்டுட்டாங்க. கம்பெனி நல்ல பெரிய கம்பெனியாக இருக்குங்க, கடல் பக்கத்துலேயே தான் இருக்கு. அந்த இருக்கு வருங்க கடல், தரான கடல். இது பக்கத்தில் கொஞ்சம் கூடங்குளம், இதுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா கூடங்குளம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் வரைவாங்க. ட்ராயிங் பார்க்கும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்குன்னு தனி திறமையை வச்சு சூப்பராக வரைவாங்க சந்தோஷ். ஆமாம், நான் சொன்ன மாதிரி அப்படியே வரைஞ்சிருக்கேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. செம்ம கிளியராக இருக்குது பாருங்களேன், அழகாக இருக்கா. இன்னும் ஸ்டிக்கர்லாம் அடித்து வரும்போது வேறு மாதிரி இருக்கும். இந்த போட்டுக்கு கலர் க்ரீன் வந்துட்டு, இதில் வேறு கலர் கொடுக்க சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட். இதில் ஒயிட் வந்ததுதான் ஒரு சூப்பராக நினைக்கிறேன். ஓகே, ஆனால் பட் எல்லாமே சூப்பர். எல்லோரும் சுற்றி ஒவ்வொரு போட்டை பார்த்துட்ருக்காங்க பாருங்க என் டீம்லாம். எத்தனை போட்டு அச்சில் இருக்குன்னு பார்த்தீங்களா. அதான் பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த மேட்டை வந்து இப்படி மேலே வச்சுருவாங்க. எத்தனை அடுக்கு மேட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, மேட். இது 40 அடி, இதில் வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி பெயிண்ட்டு இதில் அடித்து வச்சு மேட்டை அடித்து ட்ராயிங் கலர் எல்லாம் போட்டு விட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவாங்க, நாளைக்கு எடுப்பாங்க நினைக்கிறேன். இந்த அச்செல்லாம் எடுத்து இனிமேல் நம்ம போட்டு இறங்கும்ல, அந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு கொஞ்சம் வேலை தான் இருக்குது, அந்த கொஞ்சம் வேலையை முடிச்சதுக்கப்புறம் போட்டு இறங்கும்போது பார்க்கலாண்ணே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப பேர் வந்து எங்கள் போட்டு என்னாச்சு இறக்கலையா, ஏன் என்ன பண்ணுறீங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. எங்கள் போட்டோட அப்டேட் கொடுத்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கண்ணா. நன்றி, வணக்கம், பாய். இது வந்து இடிந்தகரில் இருக்க வின்லின் கம்பெனியில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேண்ணா. பாய். கேப் இருக்கு. ஆமா, கேப் உங்களுக்கு வேண்டாம் வைப்போம், இல்ல ஃபுல்லா பூசிடுவோம். கேப் வேணும், கேப் அந்த கயிறு வந்து 300 கிலோ ஏத்திட்டு வருவோம்னா, அதுக்குள்ள இந்த தடிப்புக்குள்ள மடி வைப்போம்ல, சும்மா பாடு சும்மா காராயிரம் சுப்பியாயிரம் அதை அள்ளி இதுல போட்டுருவோம். மடிக்குள்ள மீன் தண்ணி ரத்தம் போகணும்னு சொல்லிட்டு இது அள்ளி போட்டு அதை ஃபுல்லா மேல வளர்த்துருவோம். வளர்த்து விட்டுருங்க. கம்பா ஊருக்கு மட்டும் இடம் போடுறோம், கயிறுக்கு ஒர்க்கு மட்டும் இடம் உள்ளொலி வளர்த்துருங்க. அதே மாதிரி அங்கிட்டு கேட்டு இந்த சைடு போடுறதுனால பைப்பர்ல வந்து இந்த குடிக்க பைப்பர் பேந்துருது, பிஞ்சிட்டு போயிருது. எப்படியும் பிடிச்சி மனசுல ஒரு நாள் வருவாரு. ஆமா, வந்து நீ என்ன சொல்லி அதை செஞ்சு தரும்போதுமா கூட ஒரு பைப்பர் தான் கூட வர்றதுக்கு 3 நாளா வந்துக்கிட்டு எத்தனை நாள் அழைச்சிட்டு இருக்கேன். ஆளுக்கு ரொம்ப தட்டுப்பாடு தம்பி. அப்படியா? ஒடுங்கி இருக்கு, உனக்கு தெரியாது. எப்ப எடுத்து போட்டு எப்படி ஒடுங்கிதான் இருக்கு, சின்ன சின்னதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. வல்லது அந்த கீழ் பீஸ்ல தூக்கி போட்டு அப்படியே வட்டமாயிரும். இது 39 கணக்கான 39 அகலமான வரலாம். இது இந்த 40 இந்த இடத்துல அகலமான வரலாம். அட்டி. ஆமா, அந்த நம்ம அண்ணா தம்பி நிக்கிறாப்ல, அது வரையில அந்த வெள்ளத்தோட இது அகலம் மாதிரி. இந்த இன்ஜினும் அதோட இன்ஜின் மாட்டோட அதோட அகலம். இதுல 3 இன்ஜின் மாட்டலாம். 43 மாட்டலாம். சின்ன போட்ல 3 தான் ஓடும். இல்ல 9 இல்ல, அவர் 40 சொல்லிட்டு இருக்காரு. நீ சின்ன போட்லயே நீங்க அதுலயே எங்களுக்கு இதுல உள்ளோம் சரியா இல்லை. சரியா கரெக்டாக இருக்குதான் நம்ம சொன்ன இடத்துல கொஞ்சம் முன்னாடி போட்டா முன்ன கொஞ்சம் முன்னே இவ்வளோ போல முன்னே போயிடலாம். அதுக்கு முன்னே எடுக்காங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்கு. பாமரை கொண்டு முன்னே இருக்க நம்ம ஆளெல்லாம் முன்னே போயிடுவான். அணியை உட்காந்து நம்ம பின்னால இருக்கால அதில் ரொம்ப யோகமாக இருக்கணும். அட்டி அட்டின்னு கத்த வேண்டியதான்.
இதில் தான் ஒன்று வைக்கணும் எனக்கு. இந்த அளவுக்கு வருமா? இந்த அளவுக்கு வருமா? அந்த அளவுக்கு தான் அவங்க சொல்கிற அளவு. நங்கர அளவுக்கு வருமா? அப்படி நங்கறதுக்குள்ளே நிற்கும், அங்கேயே நிற்கும். நங்கறதுக்கு முன்னாடி நங்கறதுல அடிபடாமல் அங்கே நிற்கும்.